சோல்மேட். இந்த ஒரு வார்த்தையை கேட்டாலே போதும் மனசுக்குள்ள ஒரு சின்ன பட்டாம்பூச்சி பறக்கும் இல்லையா? ஆனா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. நாம தேடிட்டு இருக்கிற அந்த உண்மையான சோல்மேட் நம்ம சினிமால பாக்குற மாதிரி இல்லாம டோட்டலா வேற ஒரு ஆளா இருந்தா எப்படி இருக்கும்? வாங்க இத பத்தி கொஞ்சம் டீப்பா பேசுவோம். என்ன சொல்றீங்க? உங்க ஹார்ட்ட வேகமா துடிக்க வைக்கிற ஒருத்தரை விட, உங்க மனச ரொம்ப அமைதியா, எல்லாம் பாத்துக்கலான்னு ஒரு தைரியத்த குடுக்கற ஒருத்தர் தான் உங்க உண்மையான சோல்மேட்டா இருந்தா? ஹம், இந்த ஒரு கேள்விதான் நாம சோல்மேட் பத்தி இத்தனை நாளா கட்டி வச்சிருந்த மொத்த கோட்டையும் அசைச்சு பார்க்க போகுது. ஓகே. அப்போ முதல்ல நாம எல்லாரும் மனசுல ஆழமா பதிச்சு வச்சிருக்கோமே ஒரு சோல்மேட் கட்டுக்கதை, அதிலிருந்து ஆரம்பிக்கலாமா? ஆமாங்க, சினிமா நமக்கு காட்டி கொடுத்த அந்த பிரம்மாண்டமான நம்பவே முடியாத காதல் கதை தான் அது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். சோல்மேட்னா இப்படிதான் இருக்கணும், அவங்க இப்படிதான் பேசணும்னு நமக்கு கிளாஸ் எடுத்ததே இந்த சினிமாக்கள் தானே. அந்த ஸ்லோ மோஷன்ல முதல் சந்திப்பு, திடீர்னு வர்ற ட்விஸ்ட், பயங்கரமான வசனங்கள் எல்லாமே அந்த பெரிய ஸ்கிரீன் பண்ற மேஜிக் தான். ஆமா, அந்த சினிமா சோல்மேட் எப்பவும் பயங்கர இன்டென்ஸா, எமோஷனலா, மறக்கவே முடியாத அளவுக்கு டிராமாவா இருப்பாங்க. காதல்னா ஒரு புயல் மாதிரி வரணும், நம்ம வாழ்க்கைய தலைகீழா புரட்டி போடணும்னு நாம நம்ப ஆரம்பிச்சதுக்கு காரணமே இதுதான். ஆனா ரியாலிட்டி அது டோட்டலா வேற கதை. அப்போ உண்மையான சோல்மேட்னா யாரு? அதுக்கு முன்னாடி ஒரு உண்மையான சோல்மேட் யாரு இல்லைன்னு நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். வாங்க அந்த கட்டுக்கதையை உடைப்போம். இப்போ இந்த வித்தியாசத்தை கொஞ்சம் நல்லா பாருங்க. கட்டுக்கதைக்கும் நிஜத்துக்கும் எவ்ளோ பெரிய வித்தியாசம்னு பாருங்க. ஒரு உண்மையான உறவுல சின்ன சின்ன காயங்கள் இருக்கலாம், ஆனா அது எப்பவும் உங்ககிட்ட உண்மையா இருக்கும். நீங்க சொல்றதுக்கெல்லாம் சரி சரின்னு தலையாட்டாது. ஆனா உங்களை இன்னும் பெட்டரா ஆக்க சொல்லி சவால் விடும். உங்களுடைய பெர்ஃபெக்டான வெர்ஷனை மட்டும் அது காதலிக்காது. உங்களுடைய எல்லா தப்பு சரி எல்லாத்தையும் சேர்த்து உங்களை ஒரு முழு மனுஷனா நேசிக்கும். இது எல்லாத்தோட அடிநாதமே நம்பிக்கைதான். சரி, அப்போ அந்த உண்மையான நம்பிக்கையோட முகம் எப்படி இருக்கும்? அதை நாம எப்படி கண்டுபிடிக்கிறது? இங்கதான் நாம ஒரு முக்கியமான விஷயத்த ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கணும். நம்பிக்கைங்கிறது உனக்காக வானத்தையே கொண்டு வருவேன் சொல்ற பெரிய பெரிய வாக்குறுதிகள்ல இல்ல. அது ஒவ்வொரு நாளும் சின்ன சின்னதா ஆனா தொடர்ந்து காட்டப்படுற செயல்கள்ல இருக்கு. அந்த நிலைத்தன்மை அதுதான் முக்கியம். அப்படின்னா என்னன்னா, உங்க மனசோட ஆழத்துல இருக்கிற ரகசியங்களை அவங்க கிட்ட சொல்லும்போது அது பத்திரமா இருக்கும்னு உங்க மனசுக்கு முழுசா தெரியணும். ஒரு துளி சந்தேகம் கூட வரக்கூடாது. இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா, உங்க பயங்களையும் உங்க வீக்னஸையும் நீங்க தைரியமா உங்ககிட்ட காட்டலாம். நாளைக்கு ஏதாவது ஒரு சண்டை வரும்போது அத உங்களுக்கு எதிரா ஒரு ஆயுதமா அவங்க பயன்படுத்தவே மாட்டாங்கன்னு நீங்க உறுதியா நம்பணும். நீங்க உங்களுக்கான ஸ்பேஸ் எடுத்துக்கும்போது, இல்ல உங்க வேலையில கவனம் செலுத்தும்போது, அதுக்காக உங்கள தப்பா நினைக்கவோ, உங்களை இன்செக்யூர்டா ஃபீல் பண்ண வைக்கவோ மாட்டாங்க. உங்களுக்கான சுதந்திரம் அங்கே மதிக்கப்படும். சிம்பிளா சொல்லணும்னா, நம்பிக்கைங்கிறது என்ன தெரியுமா? யாரும் பார்க்காத நேரத்துல, சோஷியல் மீடியால போஸ்ட் பண்ணாத தருணங்கள்ல உங்களுக்குள்ள அமைதியா உருவாகிற ஒரு விஷயம். அது ஒரு ஃபீலிங், ஒரு பாதுகாப்பு உணர்ச்சி. ஆனா இவ்ளோ முக்கியமான இந்த நம்பிக்கை இந்த காலத்துல ஏன் இவ்ளோ அரிதான ஒரு விஷயமா இருக்கு? ஏன் அத கண்டுபிடிக்கிறது இவ்ளோ கஷ்டமா இருக்கு? அதுக்கு முக்கிய காரணம் இன்னைக்கு இருக்கிற டேட்டிங் உலகம்தான். நீங்களே பாருங்க, முடிவே இல்லாம அடுத்தடுத்த ப்ரொஃபைல்ஸை ஸ்க்ரோல் பண்றது, ஒருத்தர் செட் ஆகலனா அடுத்த நிமிஷமே வேறொரு ஆப்ஷனுக்கு தாவறது, ஒரு டெம்பரரி அட்ராக்ஷனுக்காக மட்டும் பழகுறது. இப்படி ஒருத்தரை எப்படி அட்ராக்ட் பண்ணணும் தான் நாம கத்துக்கிட்டோமே தவிர, ஒரு உறவுல எப்படி உண்மையா நிலைச்சு நிக்கணும்னு நாம கத்துக்கவே இல்ல. அதனால தாங்க ஆயிரக்கணக்கான ஆப்ஷன்ஸ நம்ம கண்ணு முன்னாடி இருக்கிற இந்த உலகத்துல ஒரே ஒருத்தருக்காக உண்மையா லாயலா இருக்கிறது உண்மையிலே ஒரு புரட்சிகரமான செயல் மாதிரி தெரியுது. சரி, அப்போ அப்படிப்பட்ட ஒருத்தரை நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கன்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? அதுக்கு சில ஆரவாரம் இல்லாத ஆனா ரொம்ப ஆழமான அறிகுறிகள் இருக்கு. முதல் அறிகுறி இதுதான். அவங்க கொஞ்ச நேரம் அமைதியா இருந்தா, இல்ல உங்க மெசேஜ்க்கு உடனே ரிப்ளை பண்ணலனா உங்க மனசு பதறாது. ஐயோ நான் ஏதாவது தப்பா சொல்லிட்டேனா இன்னும் நீங்க ஓவர் திங்க் பண்ண மாட்டீங்க. அந்த அமைதி கூட உங்களுக்கு ஒரு நிம்மதியை கொடுக்கும். ரெண்டாவது, உங்க வலிய பத்தி நீங்க திரும்ப திரும்ப பேசி விளக்க வேண்டிய அவசியமே இருக்காது. ஒரு முறை சொன்னா போதும், அவங்க அதை புரிஞ்சுப்பாங்க, மனசுல வச்சிருப்பாங்க. நீங்க உண்மையிலே கவனிக்கப்படுறதா உணர்வீங்க. மூணாவது, ரொம்ப முக்கியமானது, நீங்க சோர்வா, குழப்பமா, ஏன் கொஞ்சம் மெஸ்ஸியா இருந்தா கூட அவங்க முன்னாடி நீங்க நீங்களா இருக்கலாம். எந்த ஒரு முகமூடியும் போட தேவையில்ல. ஒரு உண்மையான மனுஷனா இருக்க உங்களுக்கு அங்கே முழு அனுமதி கிடைக்கும். அண்ட் ஃபைனலா, இவ்ளோ இருந்தும் உங்களுடைய எல்லா குறைகளோடும் உங்களுடைய மோசமான நாட்களையும் பார்த்துட்டு அவங்க உங்களைத்தான் தேர்ந்தெடுத்திருக்காங்கன்னு நீங்க மனசோட ஆழத்துல உணர்வீங்க. அந்த ஒரு ஃபீலிங் இருக்கு பாருங்க, அதுதான் அதுதான் உண்மையான அன்பு.
அப்போ நாம என்னதான் தேடணும்? நாம தேட வேண்டியது அன்போட ஆரவாரமான வடிவத்தை, இல்ல மிகவும் பாதுகாப்பான ஒரு வடிவத்தை. நீங்க உண்மையா நம்பக்கூடிய ஒரு சோல்மேட் உங்க லைஃப்ல வர்ற ரொம்ப சத்தமான பிரம்மாண்டமான காதலா இருக்காது. ஆனா ஒரு விஷயம் நிச்சயம், அதுதான் உங்க வாழ்க்கையோட ரொம்ப ரொம்ப பாதுகாப்பான உறவா இருக்கும். எதுவுமே நிச்சயம் இல்லாத இந்த உலகத்துல இப்படிப்பட்ட ஒரு பாதுகாப்பான அன்பு கிடைக்கிறது தாங்க எல்லாமே. இது ஒரு வரம் மாதிரி இல்லையா? இப்போ நாம பேசின விஷயங்கள் உங்களை கொஞ்சம் யோசிக்க வச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. உங்களுக்கு நம்பிக்கை அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் நீங்க நினைக்கிறீங்க? மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இதே மாதிரி விஷயங்களை பத்தி தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னா கடைசியில ஒன்னே ஒண்ணுதான், உங்களை நீங்களா இருக்க விட்டு நிம்மதியா மூச்சு விட வைக்கிற ஒரு அன்பு இருக்கே, அதுதான் உண்மையான அன்பு.